கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஐசாயா 35:10. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்துல உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சஞ்சலமும் எல்லா தவிப்பும் இன்றோட ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறார். சஞ்சலம்னா என்ன அர்த்தம்? அமைதியின்மை. வாழ்க்கையில ஒரு அமைதி இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. அடுத்து தவிப்பு. தவிப்புனா உள்ளான இருதயத்துல வேதனை இருக்கும். வெளிய காண்பிக்க மாட்டாங்க. உள்ளம் உடைந்து போயிருக்கும். நொறுங்கி போயிருக்கும். இன்றைக்கு இந்த காலை நேரத்துல அப்பா உங்கள பார்த்து தான் சொல்றாங்க. உங்களுடைய எல்லா சஞ்சலமும், எல்லா தவிப்பும் இன்றோட இந்த நொடியோட ஒளிந்து போறது. அப்பா எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில மாற்றப் போறாங்க. அதனாலதான் இந்த காலை நேரத்துல இந்த அருமையான வார்த்தையை அப்பா உங்களுக்கு சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சஞ்சலமும், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தவிப்பும் இன்றோட ஒழிந்து போகும். இன்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதனையோடு கூட நெருக்கத்துல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று சொல்லி ஒரு நெருக்கத்துல சிலருக்கு படுத்த எண்ணம் இல்ல. தூக்கமே வரமாட்டேன்து. மறுநாள் காலையில நினைச்சா பயமா இருக்கு. கடன்காரங்க வருவாங்களே, குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு, சொத்து பிரச்சனை இருக்கு, கோர்ட்ல கேஸ் இருக்கு. இப்படி அநேக பிரச்சனைகளை குறித்து தூக்கம் இல்லாம தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. சங்கீதக்காரன் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அருமையா சொல்லுகிறார். சாம்ஸ் 30:5. சாயங்காலத்தில் அழுகை தங்கும். இந்த இரவு நேரத்துல அழுகை தங்கும். விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். இந்த காலை நேரத்துல நேற்று நைட்டு நீங்க அழுகையோடு கூட தூங்கி எழுந்திருக்கீங்க. இன்னைக்கு காலையில அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது, விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். இந்த விடிய காலத்துல அப்பா உங்களை நேசிக்கிறார். அதனாலதான் டெய்லி காலையில 12 மணிக்கெல்லாம் அப்பாவோட வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க எந்த சஞ்சலத்தோட தவிப்போடு கூட இருந்தாலும் காலையிலேயே அப்பாவோட வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நாள் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் எல்லா போராட்டத்தையும் அப்பா மாற்றி உங்களை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த காலை நேரத்துல தான் சொல்றாங்க, உங்களுக்கு இனி களிப்பு உண்டாகும். எஸ்தர்ல 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எஸ்தர் 9th chapter verse 21. யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலமும் சந்தோஷமும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை யூதர்களை அழிக்கணும்னு அந்த ஆமான் எவ்வளவு காரியங்களை செய்தான். ஆனா அப்பா இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தாங்க. அதே போலதான் இன்றைக்கும் உங்களை அழிப்பதற்கு அநேக உபாய தந்திரங்களை பிசாசு செய்வான். சொந்தக்காரங்க மூலமா, கூட வேலை செய்யறவங்க மூலமா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க மூலமா அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில வரும். அதை நினைச்சு நீங்க கலங்கி திகைத்து போன அவசியமே இல்ல. அதனாலதான் இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு இருக்கிற எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஒரு ராஜ ஆர்டர் அது. இஸ்ரவேலர் எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லி ஒரு ராஜ ஆர்டர். அந்த ஆர்டரையே ஏசப்பா ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்குறார். எந்த ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக தூக்குமரம் செய்தானோ அதே தூக்கு மரத்துல ஆமான் மரிக்கும்படி அப்பா செய்தாங்க. இந்த காலை நேரத்துல உங்களுக்கு விரோதமா யார் எழும்பியிருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்பாவோட வார்த்தை அப்பா சொல்றாங்க, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அது அவருடைய வேலை, அவர் பார்த்துப்பாரு. நீங்க நிம்மதியா சமாதானமா சந்தோஷமா உங்களுடைய வேலையை செய்யுங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா வியாதி இருக்கும், இயற்கையாக அந்த வியாதி வந்திருக்கு, அதுக்கு டாக்டர் கிட்ட போலாம். சில வியாதி பிசாசின் கட்டுகள்னால மந்திர தந்திர கிரியையினால அந்த வியாதி வரும். அந்த வியாதியை என்னதான் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் தெரியாது. அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதுதான் ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு விரோதமா யாரா மந்திர தந்திரம் செய்து மரணத்துக்கு ஏதுவான வியாதியை அனுப்பியிருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலை நேரத்துல அப்பா நிச்சயமாய் உங்களுக்கு சுகத்தை தருவார். அந்த பிசாசு பிடியில இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுத்து அப்பா உங்களுக்கு இந்த காரியத்திலையும் ஒரு சந்தோஷத்தை தருவேன் என்று சொல்ற யூத மக்களுக்கு பாருங்க, அப்பா சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றினாராம். துக்கம் மகிழ்ச்சியாக மாறின மாதமாக இந்த மாதம் அப்பா உங்களை மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் இந்த நாள் அப்பா உங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம். ஜெரமியா 31:13. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். இன்றிலிருந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாவற்றையும் அப்பா மாற்றுவாங்க. அப்பா எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் வைத்ததுனாலதான் இந்த காலை நேரத்துல நீங்க அப்பாவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. அப்பாவோட வார்த்தை வல்லமை உள்ளது. அப்பாவோட வார்த்தை மட்டும் வந்தா போதுங்க, எல்லா விதமான அற்புதங்களும் நடக்கும். இன்றைக்கு அப்பா நிச்சயமாய் உங்களுக்கு அந்த அற்புதங்களை செய்ய போறாங்க. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாட்டேன். கடன் பிரச்சனையால கலங்கி போயிருக்கீங்க. நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, ஒரே பிரச்சனையா இருக்குது, இந்த கடன்காரர்களோட தொல்லை தாங்கலையேன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதே போல வேலை ஸ்தலத்துல ஒரே பிரச்சனையா இருக்கே, என்னை எப்படியாவது கீழே தள்ளி அடுத்தவங்க மேல வரணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, உங்கள் துக்கத்தை எல்லாவற்றையும் நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். உங்க குடும்ப பிரச்சனையை மாற்றுவார். அண்ணன் தம்பிக்குள்ள, அண்ணன் தங்கச்சிக்குள்ள, அப்படி குடும்பத்துல இருக்கிற எல்லாருடைய அந்த சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்க பிசாசுகளை அப்பா என்று அகற்றி, இன்று உங்க குடும்பத்திலேயே ஒரு சமாதானத்தை இந்த காலை நேரத்துல அப்பா தரப்போறாங்க. இந்த பிரிவினை ஆவிகள் இன்றோட ஓடி போறது. உங்க குடும்பத்துல எல்லோரும் ஒரு ஐக்கியமா இருந்து சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க அப்பா கிருபை செய்ய போறாங்க. உங்க பிசினஸ்ல ஒரே போராட்டம், மந்திர கிரியை செய்து நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் அது வாய்க்காதபடி அநேக காரியங்களை பிசாசு செய்திருக்கிறான். இன்ற காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்க பிசினஸ்ல இருக்க எல்லா தடைகளையும் அப்பா மாற்றுவாங்க. சிலர் காலேஜ்ல சில பெர்மிஷன் கிடைக்கலன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா எந்த கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட பேசணுமோ அந்த அதிகாரிகிட்ட பேசி உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்க கிருபை செய்வாங்க. உங்க ஸ்கூலுக்கு அந்த ஆர்டர் கிடைக்க கிருபை செய்வாங்க. இப்படி என்னென்ன போராட்டத்தோடு கூட இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அழுகையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கும் பொழுது எனக்கும் இருதயம் உடைந்த போகிற அளவுக்கு வேதனை இருக்கு பிரதர், எனக்கு இது மாறாதா அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே தான் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, உங்க துக்கம் சந்தோஷமா, உங்க கடன் பிரச்சனை மாறும், வியாதி மாறும். குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுறீங்களா, அப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். ஊரார் எல்லாரும் உங்களை வெக்கப்படுத்துறாங்களா குழந்தை இல்லைன்னு சொல்லி, அப்ப இந்த காலை நேரத்துல சொல்றாங்க, உங்களுக்கு அருமையான குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அப்பாவால ஆசீர்வதிக்க முடியும். ஆபிரகாம் தாத்தாக்கு 100 வயசுல குழந்தைய கொடுத்தாங்க. ஏசப்பாவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏசப்பாவால எல்லாம் கூடும். இன்னைக்கு காலை நேரத்துல சொல்றாங்க, நீங்க கலங்காதீங்க. நான் வாடகை வீடா மாறி மாறி போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வீடு இல்லையேன்னு கவலையோடு கூட பாக்குறீங்க. அப்பா ஒரு நிரந்தரமான வீட்டை தருவாங்க. பிள்ளைகளை குறித்து, அவங்க படிப்பை குறித்து, அவங்க எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அப்பா பார்த்து கொள்வாங்க. அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வீட்டுல அடங்க மாட்டேன்றாங்க, பைபிள் எடுக்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கலங்கி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் அப்பா இந்த காலை நேரத்துல மாற்றப் போகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அடுத்து அவர்களை தேற்றுவாராம். அவர் ஒரு தேற்றரவாளன். அப்ப சொல்றார், நான் அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்பா மீண்டும் மீண்டுமா சொல்றாங்க, உங்க சஞ்சலத்தை நீக்கி சந்தோஷமாக மாற்றுவார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஐசாயா 51:11. நம்ம 35:10 முதல்ல பார்த்தோம். அதே வசனம் இங்க ஏசாயா 51:11லயும் அப்பா கொடுக்குறாங்க. ஒரு வார்த்தை அப்பா சொன்னாலே நடக்கும். 2வது வாட்டி அந்த வார்த்தை வந்துச்சுன்னா நிச்சயமாக இன்று அந்த வார்த்தை உங்க குடும்பத்துல நடக்க போகுது. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். இந்த சீயோன் என்றது, சீனா என்றது பழைய ஏற்பாடுல வருகிற மலை. சீயோன் என்றது புதிய ஏற்பாடுல இருக்கிற, இது ஒரு பெரிய சத்தியம். ஆண்டவர் சித்தமா இருந்தா ஒரு நாள் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பேன். இங்க சீயோனுக்கு திரும்பி அப்பா கிட்ட திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். இன்றைக்கு அப்பா கொடுக்க போகிற இந்த ஆசீர்வாதம் சாகிற வரைக்கும் உங்களோடு கூட இருக்கும். மரித்தாலும் அப்பா கூட போய் சமாதானமா சந்தோஷமா இருப்பீங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். மீண்டும் மீண்டும் அப்பா சொல்றார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். திருப்பி சொல்றாங்க, உங்க சஞ்சலம் தவிப்பு எல்லாம் இன்றோடு ஒளிந்து போகுது. கடைசியா ஒரு வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 படித்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். பிலிப்பியன் 4 chapter 6 and 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அப்பா இந்த காலை நேரத்துல உங்களுக்கு சொல்றாங்க, நீங்க உள்ளம் உடைந்துதான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க.
நொறுங்கி இருதயம் நொறுங்கி எனக்கு ஒரு விடுதலை வேணும் பிரதர், ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இருதய வேதனையோடு கூட தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா எனக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறேன். இன்றைக்கே செய்ய போறாங்க. ஏசப்பா அற்புதம் செஞ்சாங்க நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு அப்பா கிட்ட தெரியப்படுத்திருங்க. போதும் அவ்வளவுதான். எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த போராட்டம், இந்த வேதனை, இதுல இருந்து எனக்கு ஒரு விடிவு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாவற்றையும் அப்பா கிட்ட தெரிவித்திருங்க. அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அப்பா கிட்ட தெரிவித்த உடனே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அப்பா கிட்ட தெரிவித்துக் கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்துக்குள்ள வரும். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்க போறோம். நீங்களும் உங்க இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற எல்லா வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்க அப்பாவோட சமூகத்துல ஊற்றி விடுங்க. அப்பாவுடைய சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாம் இன்னைக்கு வரப்போகுது. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல நீங்க பேசியிருக்கீங்கப்பா. அவங்க வாழ்க்கையில இருக்க எல்லா துக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள், கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் அந்த துக்கத்தை இன்று நீ சந்தோஷமாய் மாற்றுகிறதுக்காய், அவருடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறதுக்காய், இன்றோடு ஒளிந்து போகிறதுக்காய், யார் யாரெல்லாம் மரண வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் ஐசியூல இருக்கிறாங்க என்று சொல்லி இப்பொழுது அவர்களுடைய உறவினர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் இப்பொழுது ஏசப்பா அற்புதம் செய்யறாங்க. அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை, உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காக, தெய்வீக சுகம் இப்பொழுதே உண்டாகிறதற்காக, எல்லா ஸ்கின் டிசீஸ் இப்பொழுதே மறைகிறதற்காக நன்றி. இந்த மூட்டு பலவீனங்கள் இப்பொழுதே தெய்வீக சுகத்தை நீர் கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி. நரம்பு பிரச்சனையை இப்பொழுதே உங்களுடைய தழும்புகள்னால் நீர் சுகத்தை தருகிறீரப்பா. குழந்தை பேறு காலத்துல அந்த முதுகுல இன்ஜெக்ஷன் போட்டு ஆபரேஷன் பண்ணது நிமித்தம் அந்த முதுகு பெயின்னால வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஒரு குடத்தை கூட தூக்க முடியாத அளவுக்கு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. இப்ப அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. அந்த முதுகு தண்டுல இப்பொழுதே அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. ரிசீவ் த டிவைன் ஹீலிங் த நேம் ஆஃப் ஜீசஸ். கீழே விழுந்தது நிமித்தம் எலும்பு கிராக் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போது அப்பாவோட தழும்புள்ள கரம் உங்க எலும்புகளை தொடுகிறார். இப்போது தெய்வீக சுகத்தை கட்டளை எடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. குழந்தை இல்லாதவர்கள் இப்பொழுதே நீ குழந்தை பாக்கியத்தை தருகிறீரப்பா. வீடு இல்லாதவர்களுக்கு நல்ல வீட்டை கொடுக்கிறீரப்பா. குடும்பத்துல இருக்க அந்த பிரச்சனைகள், அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா, இப்படி குடும்பத்துக்குள்ள பெற்றோர், சித்தப்பா, பெரியப்பா, அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த குழப்பத்தின் ஆவிகள் இப்பொழுது வெளியேறி ஓடுகிறதுக்காக, எல்லா சபிக்கப்பட்ட பலவீனாவிகள், எல்லா மந்திர கிரியைகளை இப்பொழுதே துரத்துகிற நேசு நாமத்தில், அவங்க வீட்டை விட்டு இப்பொழுது துரத்துகிற, இந்த பிசினஸை விட்டு துரத்துகிற நேசு நாமத்தில் இப்பொழுதே நீர் ஒரு விடுதலை கட்டளை எடுக்கிறதுக்காக, அவங்க பிசினஸை பிளரிஷ் பண்ணுகிறதுக்காக, அவங்க ஸ்கூல் காலேஜ் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. எந்த ஸ்கூலுக்கு ட்ரை பண்ணாங்களோ, எந்த காலேஜில் ட்ரை பண்ணாங்களோ, அதே ஸ்கூல் அதே காலேஜ் கிடைக்க, அதே கோர்ஸ் கிடைக்க நீர் கிருபை செய்கிறதற்காக நன்றி அப்பா. அதுக்கு தேவையான பண தேவைகளை உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நீரை சந்திக்கிறதுக்காக, இன்னும் என்னென்ன கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டிருக்காங்களோ, எனக்கு கடன் பிரச்சனை பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்ன நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு இருக்காங்கப்பா. இப்பொழுதும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தில் அவங்க கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றி நீ அநேக கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி கடன் குடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுகிறீர். அதே போல இப்பொழுது சிலர் கணவர் குடிக்கிறாங்க சொல்லி இந்த குடிக்கிற ஆவி போகணும், குடியிலிருந்து விடுதலை வேணும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. இப்பொழுதும் உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறது. நானே உன்னை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் என்ற வார்த்தையின்படி அந்த குடிவெறியின் ஆவிகள் இன்று அந்த குடிவெறியின் ஆண்களை மட்டும் இல்ல, பெண்களை, வயதானவர்கள் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது. இப்பொழுதே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் அந்த குடிவெறியின் ஆவிகளை துரத்துகிற இப்பொழுதே விடுதலை தருகிறேன். பரிசுத்தம் வேணும்னு சொல்லி அழுது கேட்கிறாங்கப்பா. என்னால முடியல, என்னால பரிசுத்தமா வாழ முடியலன்னு அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுதே உம்முடைய வார்த்தையின்படி யெகோவா மெக்காதிஸ்பா இப்பொழுது அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக என்னென்ன தேவையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அற்புதம் செய்ய பார்த்து கொண்டிருக்க கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக ரட்சகர் மீட்பெரும் பரிசுத்தருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதா.
ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க. அப்பாவோட வார்த்தைய கேளுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டாங்கன்னு சாட்சி சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.